விட்டேன். இருந்தாலும் எனக்கு பல கடமைகள் காத்துக் கொண்டிருக்கிறேன். உயிருமே பறிப்பு இருக்கும். உயிரை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். எனக்கு உறுதி விட்டது. உயிரை காப்பாற்றி உத்தமனுக்கு நீர்வாடி எனக்கு ஒரு பரிசு காத்து அந்த அற்புத பரிசு நம்மளுக்கு தெரியலமா? இதை விட தெரிய அந்த பாச பரிசு எனக்கு தெரிய வேண்டும். எனக்கு பார்க்கலாம். அப்படியே அடுத்துதான் பாருங்க. உனக்கு ஆதல் வந்திருக்கேன். வம்பே வேணும், நான் வரேங்க. என் கண்ணதுல ஒரு பெண் கத்தியால குத்தி சத்தத்தை வீட்டு வரைக்கும் பார்த்தது கிடையாது. நீங்க தான் அப்படியே தாய் கிராமத்துல பார்க்க போறேன். சாவுடி இந்த கத்தியால குத்திக்கிட்டு நான் சாகறேன்னா நீங்க 1 2 3 முறை சொல்ல வேண்டும். எதற்காக? அப்பதான் கத்தி ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போகும். நான் கத்தி பாதுல நிடுமா. நீ சாவுறதுக்காக இந்த சிறிய கடமையாவது செய்கிறேன். சொல்லுமா? சொல்லுங்க. 1 2 இந்த கத்தியால குத்திக்கிட்ட ரத்தம் வருமாங்கி. சத்தியமா ரத்தம் வராது. 8 மணிக்கு சாப்பிட்டு போற அறையில கோயிகறி அதான் வெளிய வரும். சொல்லுமா? சொல்லுங்க. 1 1க்கு 100 முறை ஆச்சு பாருங்க. இந்த பெண்மாவ பொல்லாததுங்க. ஆமாவ பொல்லாதது நீங்க. இந்த ஜென்மம் இல்ல. அடுத்த ஜென்மத்துல நீங்க நான் ஒன்று
அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நம்ம பாத்துக்கலாம். சொல்லுங்க. ஐயோ என்ன குத்துற மாதிரி இருக்கிறப்பா. எப்பொழுதுமே ஒரு பெண்களை உயிருக்குள்ள காதலிங்கன்னா 10 அடி தூரம் தான் இருக்கணும். 11 அடி. சொல்லுங்க. 1 2 3 இந்த விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த பெண்ணு கத்தியால குத்திடப்பா. ஐயோ பாவம். இவள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு தாலி எண்ணெய் தெய்வத்தை சாட்சியா வச்சு 9 தாலி எண்ணி கட்டியிருப்பேன். சேர்த்துட்டானே. போயிட்டு வரேன். எங்க போறீங்க? இன்னொரு சாகவே நான் சாக வேண்டுமா? உங்களை சாகடிக்கப்பட சாகவே மாட்டேன். என்னையா ஓம் சிவாய நமः. உன்னை போன்ற திறமையான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. உன்னை எப்பொழுது மனச்சோலையில் பார்த்தீர்களோ அப்பொழுது இருந்தாலும் இவ்வளவு நேரம் உன்னை சோதனை செய்து பார்த்தேன். இதற்காக இந்த காலத்தில் பெண்கள் நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க? முதல்ல காதலுக்கு நல்லா காதல். அப்புறம் என்னோட நல்லவனா ஒரு ஆடை மறிச்சா அதோட தாடி வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மேல் சுத்த வேண்டியதான். போகவே மாட்டேங்க. அப்படியா? இதே நத்தை சொன்ன உண்மைதாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் யாருன்னு தெரியாமல் என்னை உயிருக்குறாக காதலித்தேன். ஆமா, யாருங்க? வேதபுரி நாட்டின் இளவரசன். என்ன இளவரசரா? நீங்கள் யாருன்னு தெரியாமலேயே உங்களை உயிருக்குறாக காதல். என்ன நேரம் நீங்கள் கைவிட்டு விட மாட்டீங்களா? காதலுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. காதலுக்கு ஜாதி மதம் என்பது கிடையாது. காதல் என்பது உலகத்தில் வருவது பொதுவானது. இந்த உலகத்தில் சத்தியமாக வாய்த்து காட்டுவேன். அது உன்னோடு இந்த மண்ணோடு அரண்மனைக்கு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்து கூறி நாளைய தினம் ஏற்பாடோடு வந்து சந்திக்கின்றேன். வரவில்லை என்று நான் எப்படி உங்களுக்கு தொடர்பு செய்யறது? என்னுடைய மொபைல் ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. தெரியாதுங்க. நாடகத்துறையில என் நம்பர் தெரியாதுன்னு சொன்ன கேள்வி மட்டும்தான்.
நம்பர் சொல்றேன் எழுதி. சொல்லுங்க, எழுதிக்கிறேன். மனசால எழுது. மனசால எழுதுங்க. உயிர் பிடிச்சிருக்கிற வரைக்கும் ஒரே நம்பர் தான். உடனே மிஸ்டு கால் வரணும். நான் 20 வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல மீட் பண்ணோம். நம்பர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 10 நம்பர் மட்டும் தான் மனசுல இருக்கணும். சரிங்க. பக்கத்துல ஒரு நம்பர் வந்தா கூட பையல நொறுங்கிடும். சொல்லட்டுமா? எழுதியோ. மனசால. மனசால 9 boy 8 boy 7 boy 58 9 boy 94. சொல்லட்டுமாங்க? 95 85 74 88 94. தாண்டி உண்மையா